வணக்கம் ஜிஎஸ்லாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடுக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட அன்புள்ளங்களுக்கு வணக்கம். திருப்பூர் மோகனன் இணைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி என்ன டாபிக் அப்படின்றத தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 to 15 லட்சத்துலைங்கண்ணா ரிலையபிளாக நான் நம்பி வாங்கினா ஒரு 10 வருஷம் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் ஓடும் அப்படின்னு. 10 வருஷம் கூட வேண்டாம், ஒரு பேராசையாக இருக்கும். ஒரு 7 வருஷம் வச்சுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கார். இதுதான் பேசலான்னு. நான் கொஞ்ச நாள்ல மாட்டு வண்டி வாங்கலான்னு இருக்கிறேன். ஏனுங்க? பெட்ரோல் செலவு மிச்சம், மெயின்டெனன்ஸ் மிச்சம், டயர் மாற்ற வேண்டாம். எதை மாடத்துக்குள்ள ஆடை மட்டும் அடிச்சா போகுது. அடிச்சு 7 நேரம் நைட் ஏறி படுத்தோம்னா அதை கொண்டு வீட்டில் விட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போகிற பக்கம் வர பக்கம். அந்த கண்டிஷனில் ஆகி போச்சு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நிறைய பேர் சைக்கிளுக்கு மாறிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படிங்களா? ஆமாம். இப்போது வசதி வாழ்க்கை ஏழையாக இருக்கும்போது சைக்கிளில் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சைக்கிளில் போனதுக்கப்புறம் பைக் வாங்க மாட்டான்னு நினைக்கிறாங்க, பைக் வாங்கிடுறாங்க. பைக் வாங்கினதுக்கப்புறம் கார் வாங்க மாட்டோமா, கார் வாங்கிடுறாங்க. கார் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் சம்பாரிச்சு வீடுகளில் பெரிய வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் கட்டிடுறாங்க. எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சர்க்கரை, பிபி எல்லாம் வந்துடுது. நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு? சார் டெய்லி சைக்கிள் ஓட்டுங்க சார் அப்படிங்கிறாங்க. திருப்பி ரொட்டீன் சைக்கிளுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த மாதிரி நம்ம லைஃப் அப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு 8 to 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் கார் வாங்கலாம். ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு நார்மலாக எல்லா பீப்புள்ஸுமே பார்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குதுங்க. 8 லட்சத்தில் துவங்கி ஒரு 15 லட்சத்துக்குள்ள இன்னைக்கு என்ட்ரி லெவலுக்கு அடுத்து மக்கள் வர்றது அதுதான். அதில் காம்பேக்ட் எஸ்யூவி, சப் 4 மீட்டருங்க, ஹேஷ்பேக்கு, கிராஸ் ஓவர், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள நுழைச்சிருக்காங்க. ஆமாம். அதில் சில பேர் கேட்கறதெல்லாம் எனக்கே 8 to 10 லட்சம் ரூபாயில் வண்டி வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் 5 ஸ்டார் வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் 20க்கு மேலே மைலேஜ் வேணுங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கணுங்க. செலவே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரீசேல் வேல்யூ இருக்கணுங்க. எத்தனை வருஷம் ரீ வேல்யூ எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10-15 வருஷங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. சொல்லுங்க, அடுத்து இன்னும் வேற லிஸ்ட் இருக்கா? இல்லை, இருக்குது. இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. மெயினாக நார்மல் சன்ரூஃப் அண்ட் பெனரமிக் சன்ரூஃப் இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மினிமம் 6000 ரூபாய்க்கு இருக்கணுங்க. சிஸ்டம் எல்லாமே உள்ள சரௌண்டிங் சிஸ்டமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். இப்போ கம்பல்சரி அலைவீல்ஸ் 5 அலைவீல் இருக்கிற மாதிரி வேணுங்க. 5 இப்படிலாம் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு என்ன வண்டி இருக்குது? இல்லைங்க, எல்லா விஷயமும் எல்லா வண்டியிலுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் இருக்க போதும் தான் நம்ம பல வருஷமாக 5 வருடம் ஒரே மாதிரியே இருக்குது. அப்புறம் என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? நான் எவ்வளோ உள்ளே இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? ஜோக் இல்லையா? கட் பண்ணிடு. நான் எவ்வளோ உள்ளே இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உடம்போட தொப்பைங்க எப்படின்னு? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. என்னன்னாங்கன்னா இன்னைக்கு பீப்புள் இந்த செக்மெண்ட்ல முக்கால்வாசி ஃப்ரெஷ்ஷாக கார் வாங்குறவங்க தான் அதிகமாக வந்துட்டாங்க. நிறைய பேர் அப்படின்றவங்களுக்கு இதை பற்றி எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே தெரியுமா அப்படின்றது தெரியல. அப்படின்றப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாங்குற காரில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களுமே கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்றது. மேக்ஸிமம் நிறைய கேட்குறவங்க எல்லாமே எஸ்யூவி தான் கேட்குறாங்க. ஆமாங்க. அதில் மைக்ரோ எஸ்யூவி, மிட் எஸ்யூவி. எனக்கே எஸ்யூவின்னு வாய்ஸில் கொஞ்சம் கூச்சு கேவலமாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் ஒரு 30 வருஷமாக அந்த கார் ஃபீல்டு இருக்கிறேன். நானும் போய் அதை எஸ்யூவின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறனால நான் சொல்ல வேண்டிய பழியை தூக்கி இப்படி போடுறது. இல்லை, சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். நானும் தள்ளப்பட்டேன். உண்மையாக இருந்தால் நீங்களாம் சொல்கிறங்காட்டி அப்புறம் நானும் சொல்லியிருந்தேன் நான் வேணும். அந்த மாதிரி அது ஒரு ஹேட்ச்பேக் ஹைட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் இவங்களும் மக்களாக எல்லா பேர் வச்சு மைக்ரோ எஸ்யூவி, மிட் எஸ்யூவி வாங்க மாட்டீங்கல்ல? கரெக்ட். எஸ்யூவினா அது எஸ்யூவிக்கு உண்டான அந்த தகுதியே சுத்தமாக அந்த எல்லா வண்டியும் இழந்துருச்சு இன்னைக்கு. ஒரிஜினல் இன்னைக்கு எஸ்யூவி அப்படின்னா ஒரு ரியர் வீல் டிரைவ் இருக்கணும், ஒரு 4 வீல் டிரைவ் இருக்கணும். அப்படி இருக்கணும் வண்டின்னா. ஒரு 6 பேருக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி பெரிய வண்டியாக இருக்கணும். 6 சீட்டர், 7 சீட்டர், 8 சீட்டர். இந்த மாதிரி சொன்னால் ஒரு எஸ்யூவின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பற்றி பேசக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், பாதி கேஸ் நம்ம கட்டுறது பூரா டாக்ஸ்க்கே வருது. போன தடவை நான் பேசும்போது அதுதான் சொன்னேன். ஒரு வீடியோவில் பண்ணும்போது என்ன வண்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், ரிவ்யூ பண்ணும்போது தாராக்ஸோ ஏதோ மகேந்திர ஒரு வண்டி பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னேன். கிட்டத்தட்ட நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்குறோம்னா அவருடைய வண்டி ரேட் தயாரிப்பு செலவு 7 லட்சம் 8 லட்சம் தான். நம்ம கைக்கு வரும்போது 20 லட்சம் ஆகி போகுது. அதனால இப்போ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ என்னன்னா, இப்படி கார் தயாரிச்சாதான்
மக்களோட அன்பையும் பெற பெற முடியும், முடியும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் தப்பிக்க முடியும் அப்படின்றனாலதான் அப்படி போறது. கரெக்ட், அப்படித்தான் ஒன்றும் இல்லைங்க. போயிட்டு அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ டாடா பஞ்சுங்க. என்னதான் வந்து நம்ம இன்னைக்கு அதை மினி எஸ்யூவி, மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ஏன் அப்படி சொல்றீங்க கிண்டல் பண்ணாலுமே, இன்னைக்கு ப்ராக்டிக்கலான ஒரு காரா பார்க்கும்போது இன்னைக்கு பேஸ் மாடல் வந்து 7 lakhsல கிடைக்கக்கூடிய ஒரு காரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டாடா பஞ்சுங்கிறத பூர்த்தி செய்யுதுல்லைங்க. மாருதியோடைய 40 வருஷ கால சகாப்தத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சுது அந்த வண்டி. அதுல 40 ஒரு வருஷம். விஷயத்தை பத்தி நான் பேச மாட்டேன். அது வந்து பெட்ரோல் ஈவி ரெண்டையும் சேர்த்து வச்சது. டாடா பஞ்ச் அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க மாருதி வண்டி அப்படிங்கும்போது நீங்க மாருதி எல்லா வண்டியுமே அங்க இருக்குது இல்ல. அப்படி பார்த்தா எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க நீங்க மாருதி? இல்ல மாருதி ஒன்னா வச்சிருக்கீங்க, லைன் பல வண்டி அந்த மாருதி இருக்குது. ஆமா, நெக்ஸா தனியா வச்சிருக்கீங்க, இது தனியா வச்சிருக்கீங்க. இதுல வந்து ஆல்டோன்றது நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆல்டோ, வேகனாரு, செலரியோ, ஸ்விஃப்ட், எல்லா வண்டி நான் என்னன்னா நம்பர் ஸ்கீம் வச்சு நான் சொல்றேங்க. அதாவது இந்த நம்பர் ஸ்கீம்ங்கிறது இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னா பஞ்ச் அப்படிங்கிற பேருக்கு தானே அது வந்து வின் பண்ணுச்சு உண்மையாலுமே. அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு 40 வருஷ ஆண்டு கால சகாப்தத்தை இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்கன்னா பஞ்ச் அந்த அளவுக்கு செயல்படி மக்கள் எந்த அளவுக்கு அது விரும்பி வாங்குறாங்க. காரணம் அதோட பிரைசிங்க. இன்னொன்னு இந்த ரிலையபிலிட்டி அப்படின்ற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பூர்த்தி செஞ்சிருச்சு. இந்த ரிலையபிலிட்டி நல்லா கொண்டு வந்து ஓரளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய வண்டி நான் இப்போ 50,000 கிலோமீட்டருக்கு மேல பார்த்துருக்கேன் பஞ்ச் ஏறி ஓட்டிருக்காரு. சில சர்வீஸ் சென்டர் வந்து சில சர்வீஸ் சென்டர்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது இன்னும் நிறைய மாறிச்சுன்னா நல்லா இருக்கும் சர்வீஸ் இதுல மட்டும். அது என்னன்னாங்க, நம்ம அன்னைக்கு பேசும்போது நம்ம தானே பேசிட்டு இருந்தோம். நம்ம சர்வீஸ் சென்டரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க வாட்டுக்கு அங்கிருந்து வண்டி கொடுத்துட்றாங்க. எந்த பீடியும் செக் பண்ண இன்னைக்கு ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர் பாவம். அவங்க அதை செக் பண்ணி ஒன்னொன்னா பண்ணி அவங்க அந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்குள்ள படுற கஷ்டம். ரீசெண்டா ஒரு நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்டி ஃபெயிலியர் வந்து நடந்தது. அந்த பிராண்டு வந்து திருப்பி வந்து ஒரு ஏஎம்டி கொடுக்குறாங்க சரிங்களா. அதை வந்து 10 நாள்ல அந்த டீலர்ஷிப் வந்து மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுத்து 12வது நாளே 13வது நாளே திருப்பி அந்த ஏஎம்டி ஃபெயிலியர். அப்போ இது டீலர்ஷிப் என்ன பண்ண முடியும்? எண்ட் ஆஃப் தி டே அங்கிருந்து ப்ராடக்ட் குவாலிட்டியா வந்துச்சுன்னா தானே அவங்க டீலர்ஷிப் வந்து பண்ண முடியும். என்னன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பொம்மை கார்ல எடுத்து ஒரு மூட்டைக்குள்ள ஓடுவாங்க இல்லைங்க நிறைய, இப்படி ஒரு மூட்டை விரிச்சு வச்சு பூரா கொட்டு அள்ளி எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி நேரா தூக்கி இங்க வீசி விட்டுறாங்க. நேரம் அந்த மூட்டை வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுக்கும் போது வெளியேறது டீலர்ஷிப் மேல. ஆமா, வெளியே வந்ததுக்கு டீலர் கிட்ட தெரியுது. நம்ம அந்த மூட்டை விட்டு பிரிக்கும் போது வண்டி எங்கெங்க காயமா இருக்குது, அடி விட்டுருக்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட் என்னதுன்னு பார்த்து இவங்க தான் ரெடி பண்ண வேண்டியது ஷோரூம்காரங்க. பட் ஷோரூம்காரங்களும் பெருசாக குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு நிறைய டாட்டா சர்வீஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வண்டி சேல்ஸுங்க கல்ல ஒரு ஏட்டு விற்கிது. அதை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 40 வண்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அந்தளவுக்கு சேல்ஸ் அதுக்கு மேலே ஆகுது இன்றைக்கி நிறைய வண்டி. அப்போ வண்டி நிறைய குவியும் போது உங்களுக்கு என்னது 40 வண்டி வந்து 50, 60, 70 ஆயிடுது. அப்போ கண்ட்ரோல் மீறி போகுது சர்வீஸ். அதுவும் இருக்கு. சரி, ரைட், பேக் டு டாபிக் அப்படின்னா நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோ மினி எஸ்யூவிலேருந்தே போயிடுவோம். டாடா தான் நிற்கும். உங்களுக்கு அந்த பஞ்ச் இருக்குது, எக்ஸ்டர் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து போட்டி நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அதில் வந்து ரிலையபிலிட்டின்னு பார்த்தா டெஃபினட்டாக வந்து ஹிண்டே வந்து நான் குறைய சொல்ல முடியாது. பட் எனக்கு ஸ்டில் வந்து அவங்களோட அந்த சஸ்பென்ஷன் ரியர்ஸில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து அந்த டிராவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மட்டும்தான் பின்னாடி மட்டும் அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு அது வந்து ஒரு பெரிய இதாக தெரிஞ்சுது. முதல்ல ஒரு 3 பேருக்கு வரும்போது ரொம்ப வண்டி தொங்குன மாதிரி ஆகுது இந்த எக்ஸ்டரில். அதை மட்டும் ஒன்று கொஞ்சம் சேகப் ஹெவியாக கொடுக்கணும், இல்லை காயில் ஸ்ப்ரிங் ஹெவியாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ரிலையபிள் வைஸ் பார்க்கும்போதும் டெஃபினட்டாக வந்து ஹிண்டேயோட எக்ஸ்டரும் நல்லா தான் இருக்குது. பஞ்சு வந்து ரொம்ப பெரிதாக பிரச்சனை கொடுக்குற ஒரு வண்டியாக தெரியலை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் அஸ் அ பேக்கேஜாக பார்க்கும்போது டாடா பஞ்ச் வந்து அந்த அந்த பேஸ் மாடல்லாம் வந்து 100% வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம். 7 லட்சம் 8 லட்சம். அடுத்து போனால் வெனியூ போகலாம். 9 லட்சம் ரூபா அன்றோட பேசிக் மாடல் வருது. வென்யூ, சோனட்டு, ஹேட்ச்பேக் எப்படிங்க? ஹேட்ச்பேக் மட்டும் மறந்துடுறீங்களே. பலினோ, கிளான்ஸா, ஆல்ட்ரோஸ் இருக்குது, i20 இருக்குங்க. ஸோ இதுல வந்து 10 ரூபாய்க்கு கீழே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்க வந்து இருங்க மெயினான புது வண்டி விட்டுட்டீங்க 2 வண்டியை. எதுங்க? நம்ம வந்திருக்கிறது அதுக்கு தான். எதுங்க? கியா சைரோஸ். கைலாக் விட்டுட்டீங்க. அடுத்து எஸ்வி பார்க்குறப்ப நம்ம பேசுவோம். மினி எஸ்யூவி, அப்புறம் வந்து இந்த ஹேஷ்பேக் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த பட்ஜெட் வைஸ் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. மைக்ரோ எஸ்யூவி, மினி எஸ்யூவி. அதாவது அந்த மைக்ரோ மினி எஸ்யூவி நான் சொல்ல வரல. அதாவது அவங்க அந்த பேர் சொல்லிக்கிறதுனால அந்த டாடா வந்து இண்டெக்ஸரையும் வந்து சொல்றேன். அது கிராஸ் ஓவர் வண்டி தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஹேஷ்பேக் வருது. ஹேஷ்பேக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரிலையபிலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்டி i20யும் மாருதி பலினோ நல்லா இருக்கு.
அதுல வந்து என்ஜின் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா i20 என்ஜின் வந்து ஸ்மூதா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதுல வந்து மைலேஜ் ஃபேக்டர் ஒரு ஹிட் இருக்கு. கம்மியா இருக்கும். மைலேஜும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து பலினோக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த பவர் அண்ட் டார்க் இதில் ஓட்டினா i20 நல்லா இருக்கும். அந்த ஃபீல், அந்த சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். நல்ல பசங்களுக்கு இன்னைக்கெல்லாம் என்லைன் இன்னைக்கு புருன்னு இந்த மாதிரி 2K கிட்ஸ் பசங்களுக்குலாம் எனக்கு பிடிக்கும். என்லைன் தான் பிடிக்குது. அந்த சைலன்சர் சவுண்டு, ஒரு முறை சவுண்டு வச்சுக்கிட்டு அந்த போலோ இல்லாத பிளேஸை வந்து i20 தான் நிரப்புது. i20 தான் நிரப்பிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கு என்லைன் வேற வழி இல்லை. என்லைன். பட் நான் அந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பர்டிகுலர்லி வந்து பலினோ வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி. பலினோ, ஃப்ராங்ஸ் 1.2 ஃப்ராங்ஸ் வாங்குறாங்க இன்னைக்கும். ஆமாங்க. சில பேர் ஆனா வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்களே, அது என்னடா இல்ல, ஒரு சிலர் வச்சிருக்காங்க ஃப்ராங்ஸ். அதனால தப்பு இல்ல. நம்ம அதை யாருன்னு சொல்ல வீடியோல சொல்ல விரும்பல, யார் ஃப்ராங்ஸ் வச்சிருக்காங்கன்னு. இன்னொரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கிட்ட 1.2 எங்கிட்ட 1.2 இல்லைங்க. இல்லை, என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, அதான் என்ன இல்ல அதை தான் சொல்லுவீங்க. 1 லிட்டர் நாங்களா என்ன இருக்குன்னு GDI சொல்லுங்க. கைஸ், நாங்களா GDI கைஸ், 1 லிட்டர் GDI கைஸ். ஓ, GDI. ரைட், ஓகே. அடுத்த வண்டி இது ஒரு மகேந்திரால 3X கூட அடுத்த கேட்டகரியில் கொண்டு வரலாம். மகேந்திரா 3X ஓட பேஸ் 10 மாடல், லட்சம் ஸ்கோடா ரூபாய்க்குள்ள கைலாக்கோட பேஸ் மாடல் இதெல்லாம் வருது. கைலாக்கு, சைரோஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதாவது நான் இதுல பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்லிடுறேன். ஹிண்டே எக்ஸ்டர், டாடா பஞ்ச்ல எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் ஓகே அப்படின்ற மாதிரி படுது. இப்போ இந்த பலினோ, i20, இதுல ஃப்ராங்ஸ், இந்த ஆல்ட்ரோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து பலினோ ஓகே அப்படின்ற மாதிரி படுது. செலவு கம்மி, ஒரே ஃபேக்டர் அந்த லாங் டர்ம் ரிலையபிலிட்டி மட்டும் வச்சு மைலேஜ் செலவு கம்மி. மெயினான விஷயம் அதுதான், செலவு கம்மி. இன்னைக்கு சர்வீஸ் காஸ்ட்டுமே பார்த்துட்டு கிட்டத்தட்ட இப்போ நீங்க மாருதி, ஹுண்டை, டாட்டாலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துட்டாங்க இல்லைங்கண்ணா. நியரஸ்ட் வந்துருச்சு. பட் என்ன இருந்தாலும் ஒரு 500 ரூபா கம்மி, 500 ரூபா கம்மி தானுங்க. இப்போ மற்ற வண்டி 5000 ரூபா வருது அப்படின்னா மாருதி 4000 தானே போடுறாங்க. 1000 ரூபா கம்மி இல்லை, 4000. பட் நெருங்கி மார்ஜினலா தான் இருக்கு அந்த வித்தியாசம் அப்படின்றது, மார்ஜினலா தான் இருக்கு. ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து மைலேஜ் தான் ரொம்ப யோசனை பண்ணி இன்னைக்கு வண்டி எடுக்க வேண்டியது நிறைய பேர். இப்போ ரெகுலராக ஓட்டுறவங்க நினைச்சு பாருங்க, மாசம் 2000 3000 ஓட்டுறவங்களெல்லாம் அந்த பட்ஜெட் எடுத்து போட்டு அவங்க ஓட்ட முடியறது இல்லைங்க. நான் கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், செலரி ஒருத்தர் வாங்கி வெள்ளவேல் கண்டக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது சிஎன்ஜி மாட்டிட்டு வெளியே தான் மாட்டினார், கம்பெனியில் மாட்டினார், வெளியே தான் மாட்டினார். இப்போ கூட ஃபோன் பண்ணார் 4-5 நாளைக்கு முன்னாடி, அண்ணன் நீங்கள் என்னை பற்றி வீடியோவில் பேசியிருந்தீங்க அப்படின்னு. நம்ம தான் பேசியிருந்தோம். என்னென்னு ஃபீல் பண்ணுறாரு, மைலேஜ் கம்மியாக கிடைக்கும். எவ்வளோங்க? 40 டீசல் தானேங்க. செலரியோ சிஎன்ஜி, செலரியோ சிஎன்ஜி தான் பேசியிருந்தோம். சிஎன்ஜி தான், செலரியோ சிஎன்ஜி 40 தான் கிடைக்குன்னு ஃபீல் பண்ணார். 40 தானே கிடைக்குது. ஆனா இப்போ நம்ம ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல கூட நம்ம இவரு சொல்லியிருந்தார், வில்சன் மிஸ்டர் பேலன்ஸ் ஷாப்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. GDS வந்து நான் பார்த்தது இல்லைங்க, பெருசா 1.5 லட்சம் ஓடி அந்த மாதிரி பார்த்தது இல்லை. பட் செலீரியோல இருக்கக்கூடிய என்ஜின் வந்து நான் வந்து 1,34,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி பார்த்தேன் செலீரியோ ஒன்று. ஆனா அது எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது வந்து இப்போ அந்த சத்தம் அப்படின்றது டோட்டலாவே மாறிடுச்சு. இப்போ வந்து 4 சிலிண்டர் என்ஜின் வந்து த்ரூ அவுட் அந்த பேலன்ஸ் இருக்கிறனாலே என்னமோ வந்து த்ரூ அவுட் 1 lakh 1.5 lakh 2 lakh நம்ம ரீச் ஆனாலும் நமக்கு வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸா இருக்கட்டும், அந்த வைப்ரேஷன் அது வராது. ஆனா சிலிண்டர் வந்து 1 லட்சத்துக்கு மேல அதோட வேலையை எப்படி இருந்தாலும் காமிக்குதோ அப்படின்ற மாதிரி. அது வந்து அவர் வெளிச்சப்பன் சொன்னும்போது வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா சாஃப்ட் கொடுத்துருக்கணும். அதான் இல்ல, அதுல இல்ல, அதான் சொல்ல வரேன். இல்ல இப்போ இந்த TGDS நம்ம ஒன்றும் பார்க்கல, பட் பார்த்தது மகேந்திரால இருக்கு. ஆனா அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட், இது அந்த 4வது சிலிண்டர் வந்து பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காக சாஃப்ட் மற்றது பண்ணல. ஏன்னா இப்படி அப்படி பார்த்தா ஆல்டோவில் எனக்கு 3 லட்சம் 3 லட்சம் இன்ஜின் வேலை செய்ய ஓடிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அதாவது என்ஜின் வந்து நான் பிரச்சனை சொல்லல, ஆனா அந்த சத்தம் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ நான் கொஞ்சம் மாறுது. இப்போ ரீசெண்டாக நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க, நானும் ஒரு ஷூட்டில் போகும்போது ஃபோக்ஸ்வேகன் வெர்டஸுங்க 58,000 கிலோமீட்டர் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வராரு. இப்போ டீசல் கிளாட்டர் இருக்கும் பாத்தீங்களா, கட்ட 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 கட்டன்னு அந்த கிளாட்டர் வருது. ஆனா வண்டி புதுசா வாங்குற டைம்ல அந்த சத்தம் இல்ல, இருக்குது, பட் ரொம்ப அந்த மாதிரி இல்லை. ஆனா ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் வந்து இப்போ ஹிண்டைல அந்த மாதிரி என்னால பார்க்க முடியல.
ஹிண்டையோட டர்போ பெட்ரோல்ஸ்ல அந்த சத்தத்தை நான் பார்த்தது இல்லை. மற்ற மோராலஸ் நீங்க 3X கூட நான் பார்த்துருக்கேன், டர்போ பெட்ரோல்ஸ் பார்த்துருக்கேன் அந்த சத்தம். ஆனா ஃபோக்ஸ் வேகன் அந்த டிஎஸ்ஐ இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐ சொல்றேன், ஒரு 50,000 கிலோமீட்டர் தாண்டும் போது சத்தம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அது என்ன அப்படின்றது போயிருக்கும், நம்ம ஏதாவது தேய்மானம் ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓவராலாவே வருதுங்க. அப்போ நம்ம ஒரு அது டைம் பார்க்குறோம், பார்த்தா தெரியும், ஷெட்ல இருந்து வருதா, எதுல வருது, ஏன் வருதுன்னு நீ பார்க்கணும். பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, பட் இப்போ அந்த சஃபோர் மீட்டர் செக்மெண்ட்டுங்க, ஸ்கோடா கைலாக் இருக்குது, மாருதி பிரஸா இருக்குது, 3XO செடான் வந்து இடத்துல அமேஸ் இருக்குது, அமேசான் டிசைர் சொல்றீங்களா இருக்குது, ஆரா இருக்குது, ஹிண்டே ஆரா, டாடா டிகாருங்கன்னா இது ரெண்டும் இப்ப கிட்டத்தட்ட காம்படிஷன் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அமேசா டிசைருக்கு காரணம் அந்த 5 ஸ்டார் அவங்க என் கேப் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அது மேல உள்ள அபிப்பிராயம் கொஞ்சம் மாறி நிறைய பேர் பாக்குறாங்க. அப்புறம் ஹோண்டா அமேஸ் ஆக்சுவலா வந்து ஒரு நோ நான்சென்ஸ் கார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆஸ் ஃபார் அஸ் ரிலையபிலிட்டி ரெண்டையுமே நான் வந்து ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லான்னு சொல்ல முடியல. பட் டிசைர் வந்து ஸ்டில் எட் டு பி நோங்க. ஏன்னா அந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் அப்படின்றது இன்னும் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி 50,000 கிலோமீட்டர் ஓடி பார்க்கல, நடந்தாதான் தெரியும். இன் டேர்ம்ஸ் இன்னொரு பக்கம் அந்த என்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்தப்பவும் சரி, டிசைர் வந்தப்பவும் சரி, புது வண்டியே என்ஜின் ரிப்பேர் ஆகி நின்று நான் பார்த்தேன். ஸோ அதனால வந்து சுசுக்கி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. என்னை இதைத்தான் தூக்கி ஹைபிரிட்ல வந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு நம்ம இப்போ சொல்லிடுவோம். அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு பழமொழி இருக்கு, பழமொழியில பாட்டு இருக்குல்ல, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தேவட மாதிரி ஏதோ ஒரு வண்டி மக்கரவனை தான் செய்யும். இந்த வண்டி வாங்குறேன், வேற வழியே இல்லை. அந்த காலத்துல பட் அந்த காலத்துல வந்து இது ரொம்ப கம்மியா இருந்தது. நான் சொல்லி 2000 காலகட்டத்துல நாங்க வந்து பிளான்சர், ஃபோர்ட் ஆகட்டும், எந்த வண்டி வாங்கினாலுமே பெருசா கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. சின்ன சின்ன மைனர், ரொம்ப மைனர் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கோட இதில் வந்து நிறைய மிஸ்டேக்கு, கம்ப்ளைண்ட்ஸு தயாரிக்கும் போது பிடிஐயில் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் வருதா அப்படின்னு சொன்னால் வரதில்லை. யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. அதில் அந்த சிக்கன் நானாக இருந்தேன்னா இந்த தலையில் எழுதி நீங்கள் தான் உங்கள் தலையில் என்ன எழுதிருக்கு அதுதான். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ XUV700 இப்போ என் கூட நான் அவரோட வீடியோ போட்டேன். இன்னைக்கு அந்த வண்டி எபோ 1 லேக் தாண்டிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் அந்த வண்டி வாங்கணும்னு வீடியோ போட்டேன். அவரு அதான் கால்குலேட் பண்ணா இப்ப அந்த வண்டி 1 லேக் ஓடுச்சு. இப்ப எங்களுதுல 2 வண்டி வித்துருக்கிறோம், 2 வண்டியுமே கம்ப்ளைண்ட் சொல்லி வித்துருக்கிறோம். அதுதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு அது மாதிரி 2 வண்டி கம்ப்ளைண்ட் வந்து, அவருக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல. அதுக்கு டாக்டர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட்னு சொன்னார், இந்த மாதிரி பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். சம்திங் மதுரைன்னு நினைக்கிறேன், மதுரை திருநெல்வேலியோ அதை தெரியல. ஏதாவது இந்த மாதிரி 1 2 யாருக்காவது மாட்டுது. எல்லா பிராண்ட்லையுமே இன்னைக்கு மாட்டுது. ஈவன் நம்ம வந்து இதுதான் குறிப்பிட்ட பிராண்டு நம்ம மஹிந்திரா சொல்லவில்லை, ஈவன் டாட்டாவாகட்டும், ஈவன் ஹுண்டாய் ஆகட்டும், ஈவன் மாருதி ஆகட்டும். எனக்கு என்னன்னா இதெல்லாம் ட்ரைட் அண்ட் டெஸ்டடா இருக்குல்லங்க. இப்போ ஹிண்டையோட 1.2 லிட்டர் ட்ரைட் அண்ட் டெஸ்டடு, பலினோவோட 1.2 லிட்டர் ட்ரைட் அண்ட் டெஸ்டடு. இப்போ நம்ம சுசுக்கியில் கிடைக்கக்கூடிய 1.5 லிட்டர், ஹிண்டையில் கிடைக்கக்கூடிய 1.5 லிட்டர் டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து எனக்கு இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு ஒரு ஷியூரா ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. இதுவே இன்னைக்கு டேல இருக்கக்கூடிய நீங்க இந்த டிஜிடி என்ஜின்ஸ் எல்லாம் வந்து இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள வரனால எனக்கு அதை எப்படி நான் வந்து ஷியூரா உங்களுக்கு வந்து இது வாங்க 5 வருஷம் 10 பிரச்சனை எல்லாம் ஓடும், 7 வருஷம் பிரச்சனை எல்லாம் ஓடும் சொல்ல முடியாது. ஆமா, எங்கிட்ட ஒரு வழி அப்படிதான் கேட்டவில்லை. ஆனா நான் ரொம்ப கார் எந்த சிட்டிக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி விட எனக்கு பவர் அண்ட் டார்க் வேணும், மைலேஜ் பத்தி கவலையில கருவில் நான் டிஜிடி எடுக்கிறேன் அப்படிதான் சொன்னேன். என்னுடைய ரெவட்ரான் வீடியோக்காக வெயிட் பண்ணிவிட்டு நான் அந்த ரெவட்ரான் வீடியோ போட்டேன். ரெவட்ரான் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இப்போ நார்மல் ரெவட்ரான் இன்ஜினான்னு நம்மளே கேட்க போகணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஆல்ட்ராஸ் ஓட்டி பாருங்க, நீங்கள் ஒரு நெக்ஸான் ஓட்டி பாருங்க, இப்போ இருக்கிற நெக்ஸான் ஓட்டி பரவாயில்லன்னு சொல்லலாம். ரெவட்ரான் நீங்கள் பழைய இதெல்லாம் ஓட்டி பாருங்க, எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு ஆல்ட்ராஸ் பழைய வைப்ரேஷன், கிளட்ச் மேல காலஸ் வைப்ரேஷன். அது அவங்க ரீசன்ட்டா அந்த ஷாஃப்ட்ல வர்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, கர்வ்ல பண்ணிருக்காங்க. நம்ம லைவா பாத்துறீங்களா, என்ஜின் வந்து கிடுன்னு ஆடுது, ஆனா அந்த ஷாஃப்ட்ல இருந்து அது அப்படியே வந்து அந்த பேனல்ஸ்க்கு எதுக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகல. இப்ப நான் ரீசெண்டா அந்த என்ஜின்ல இது சொல்லி அவன் நினைச்சேன், அந்த என்ஜின் வைப்ரேஷனை செக் பண்றதுக்கு இந்த வடக்குல என்ன பண்ணி பழகிட்டாங்கன்னா என்ஜின் மேல வச்சு செக் பண்ணி காமிச்சு, அது இப்போ என்ஜின்ல என்ன வைப்ரேஷன் ஆகும், ஒரு 3 சிலிண்டர் ஆகட்டும் 4 சிலிண்டர் ஆகட்டும் வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷன் கேபின்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையாங்கிறது தான் கதை. அப்ப என்ஜின்ல நீ வாட்டர் பாட்டில் வைக்கிறேன், நான் தண்ணியை வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா எந்த என்ஜினா இருந்தாலும் அது வைப்ரேட் ஆக தான் போகுது, ஆகதான் போகுது. இன்னும் 8B இந்த 3 சிலிண்டர் இன்னும் போனோம்னா இன்னும் சேர்த்து தான் ஆக போகுது. அப்படின்னு பாக்குறப்போ
வைப்ரேஷன் பாடியில வருதலேன்னு பாருங்க. அதாவது எக்ஸ்டீரியர் ஷீட் இந்த சென்ஸ் வந்து பாருங்க, வெளியூட்டுருங்க உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேரிங் பிடிச்சோ ஸ்டேரிங்ல கேபின் பிளாஸ்டிக்ஸ்ல வந்து கை வைக்கிறப்ப அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் அதுல ஃபீல் ஆகுதா வந்து அப்படின்றது தான் முக்கியம். முதல்ல இருந்தது, இப்ப கருவில 0 1.2 ரவுட்டர்ல 0. நீங்க ஓட்டிங்களா ஒன்னு ஃபீல் பாட்ல அன்னைக்கு நம்ம போனோம்ல, இல்ல நம்ம டிஜிடி தான் டிஜிடி ஓட்டணும். மட்டும் தான் பண்ணோம். நான் கர்வ்ல ரோட்டரா ஓட்டல, நெக்ஸான்ல ஓட்டிருக்கேன். கருவில ரவுட்டர் வேற லெவல் பண்ணிக்கிறாங்க அவங்க. அந்த என்ன சொல்றதுங்க, அந்த குவாலிட்டி இஷ்யூ, அதுக்கப்புறம் அந்த அங்கிருந்து வரக்கூடிய கருவில எந்த குவாலிட்டி இஷ்யூ இது வரைக்கும் இல்ல. கருவு நீ நல்ல சேல்ஸ் எந்த இதுவுமே வரல இல்லைங்க. கருவில பெருசா எந்த பாதிப்பு. டிஆர்ல ஒரு ஓகே எரியவே மாட்டேங்குதுங்க பாதி வண்டியில. டிகோரா டிஆர்ல டிஆர்ல அண்ணா இந்த தான் மைனர் என்னங்க அது உங்களுக்குன்னு எழுதிருச்சுன்னா அது வந்து வரத்தான் செய்யும். இப்போ அவங்க மாசம் வந்து ஒரு 5000 வண்டி விற்கிறாங்க இன்னைக்கு. எனக்கு 5000 வண்டி பிரச்சனை வர்றது இல்லை, ஏதோ 1-2 வரத்தான் செய்யுது. அப்படி பார்த்தா நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு வண்டி ஏதோ ஜீப் கம்பஸ்லையா ஒரு வண்டி டிஆர்ல எரியாம போச்சு, புது வண்டி ரைட் சைட் டிஆர்ல நம்ம பார்த்தோம். அதுதான் எனக்கு வந்து அது இல்லாம கொடுத்துட்டாதான் என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்றேன். அங்க குவாலிட்டியில கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றதான் என்னோட. இன்னைக்கு நம்ம ஒரு ஒண்ணும் இல்லைங்க, இப்போ கிறிஸ்டாவ் எடுத்துக்கோங்க. கிறிஸ்டாவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறை சொல்லிடுவீங்களா? கிறிஸ்டா வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுப்போம்ல. இதே வந்து மத்த பிராண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி எடுப்போமா? பயப்படுவோம். அந்த அந்த தைரியத்தை எனக்கு கொடுங்க. உங்க பிராண்ட்லயே ஓடிருச்சு இல்ல, அதுதான் முன்னாடி இன்னும் உங்களுக்கு ஓடி சாய்ச்சி காமிச்சிச்சு 10 லட்சம். அதனால மக்களுக்கு அது மாதிரி அந்த ரிலேபிலிட்டி அப்படின்றது கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். இப்போ இந்த சப்-4 செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் எஸ்பெக்டட் அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கு. ஹிண்டை அண்ட் கியால வந்து 1.2 லிட்டருங்க, பிரஸால 1.5ங்க, மீதி எல்லாமே டிஜிடிஎஸ் MP-F8 டர்போஸ். ஸோ இந்த டிஜிடிஎஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு இப்போ தெரியல. இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் மைலேஜ் நார்மல் வண்டி கொஞ்சம் கம்மி, ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் பவர் இதெல்லாமே செம ஸ்மூத்து, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது நீங்க சொன்ன 50,000 1 லட்சம் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த இது என்னன்னு பார்க்கணும். நம்ம ரீசெண்டாக இந்த OLX ஸ்பின்னி காஸ் 24 இந்த மாதிரி பல பிராண்ட்ஸ்ல நம்ம வந்து உள்ள போய் பார்க்குறப்பங்க இந்த டர்போ பெட்ரோல் வண்டி வந்து நிறைய ரீசேலுக்கு வருது. ஐயோ அது பேர் சொல்லாதீங்க, அது இல்லை நான் தப்பா எதுவுமே சொல்லலை, கார்பரேட் கம்பெனி தப்பாவே நான் சொல்லலை. அதனால நான் ஓப்பனாக பேரை சொல்லியே சொல்கிறேன். நான் எதுவுமே பிராண்டை பற்றி தப்பாக சொல்லலை, நான் ஓப்பனாக பேரை சொல்லியே சொல்கிறேன். எனக்கு என்னன்னா அதில் எல்லா வண்டியுமே பார்க்குறப்ப கம்பேரிட்டிவ்லி இந்த டர்போ பெட்ரோல்ஸ் அதிகமாக உள்ள நிற்குதுங்க. அப்போ இந்த டர்போ பெட்ரோல் சொல்ல நிற்குதுன்னா ஏன் இத்தனை பேர் விற்கிறாங்க? அதை தெரியாமல் நிறைய பேர் எடுத்துடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டார். சரி வேண்டாம், பிராண்டு வேண்டாம், நீ பொதுவாக அதை எடுத்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஓட்டல, நல்லா இருக்குன்னு யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க ஓட்டுறதுக்கு. காலை வச்சு சொரவாட மாட்ட போகுது, புருன்னு இழுக்கு அப்படின்னு. அவர் அந்த மாதிரி வாங்கிட்டாரு, நல்லா புருன்னு இழுக்குது, பெட்ரோல் அடிக்கவே முடியலையா. 10-11 அதிகபட்சம் 12 தான் கிடைக்குதாம்மா லோக்கலுக்கு. அவரால் முடியல, ஒரு நாள் சிங்கிள் டிஜிட்டுக்கு சில நேரம் வந்துடுதுங்க டிராஃபிக்கில். 10-12 வச்சுனால ஓட்டவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு வாரம் நம்ம புல் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது வித்தார் அவர் வித்துட்டார். அப்போ அப்படி நான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, ஒரு கார் வாங்கினோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டுங்க, தெரியாம நிறைய பேர் கம்ஃபர்ட், இது எல்லாமே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஃபீல் ஆகும். 3ஆவது மாசம் என்ன ஃபீல் ஆகும்னா ஸ்பேஸ் இருக்குதா, வண்டி வந்து பிரச்சனை, மைலேஜ் கிடைக்குது, மெயினா இருக்குது. அப்ப அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த செக்மெண்ட்ல மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிரஸாவோட 1.5 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ கிடைக்குது. அப்புறம் கியா சோனட் ஹிண்டை வெனியோட 1.2 வந்து கரெக்டா ஓடுனா அந்த 15+ங்கிறது எடுக்க முடியுது. இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு பிரச்சனை இல்லாம ஓடக்கூடிய வாகனங்கள். டிஜிடிஎஸ் அப்படின்ற போது எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பார்த்துட்டு சொல்றோம், எனக்கு இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்றதுனால அந்த கார்பன் டெபாசிட் அதிகமாகும். கார்பன் டெபாசிட் அதிகமாகறப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த 70,000-80,000ல குறையும். மனப்பிராந்தி இது, நம்ம விஸ்கி நடப்போம். அதனால வந்து இதெல்லாம் மனப்பிராந்தி நம்பாதீங்க. ஏங்க அப்புறம் ஓடிட்டு பார்த்துக்கலாம். அதுதான் எனக்கு மனசுல போறது, நான் சொல்றேன்ப்பா, அவ்வளவுதான். அப்படி நினைக்கக்கூடாது, நல்லா இருந்து வச்சுக்க நாளைக்கு. இல்லைங்க எப்படி இருந்தாலும் கார்பன் டெபாசிட் ஆகுது இல்லை, அது என்ன நடக்குதுன்னு அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்க. எல்லாம் விட கார்பன் டெபாசிட் ஆகத்தான் செய்யும், எந்த வண்டி ஆகாம இருக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வெளியில கம்பஷன் ஃபயர் நடக்கிறதுக்கும் உள்ள நடக்கிறதுங்கிறதுனாலதான் எனக்கு உள்ளுக்குள்ள அவங்க ஏதாவது அதுக்கு உண்டான இது வச்சிருப்பாங்கல்ல கண்டிப்பா. இன்னைக்கு டர்போ பெட்ரோல்ல GPF வந்துருச்சு, DPF மாதிரி கேஸ்லின் பர்டிகுலர் ஃபில்டர் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு டிஜிடிஎஸ் வாங்குறீங்க இல்ல டீசல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே வந்து பர்டிகுலர் ஃபில்டர் அப்படின்றது இருக்குது. அப்போ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு டைம் அதை ரேவ் பண்ணி ஓட்டிருங்க, கொஞ்சம் ரேஸ் பண்ணி.
அப்படி சொல்லுங்க, நல்ல தமிழ்ல சொல்லுங்க. சரி ரேஸ் பண்ணி ஓட்டிருங்க. ம். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2000 தாண்டணும் ஆரம்பிக்கும். 2500 செகண்ட் கியரை போட்டு நல்லா இழுத்து தேர்ட் கியர் போடுங்க, நல்லா இழுத்து ஃபோர்த் கியர் போடுங்க. கொஞ்சம் அவுட்ரு போகும்போது மெதுவாக ஓட்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா இழுத்துங்க, அவ்வளோதான். அப்பதான் அதுதான் சொல்ல வர்றேன். அந்த ஃபில்டர்ல டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய சூட் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வந்து அந்த டெம்பரேச்சர்ல பர்ன் அவுட் ஆகி வெளியே போகும். அப்படி பார்த்தா நிசான் எக்ஸ்ட்ரீல டியூவல் இன்ஜெக்டர். ஆமாங்க, நாங்க தான் டிஜிலையும் கொடுப்போம், எம்பிஎஃப்ஐ தொழில்நுட்பமும் கொடுப்போம். ம். ஆனா 65 லட்சத்துல விலை வைப்போம். நீங்களே உங்க மேல மண்ணை வாரி தூத்திக்கிட்டு என்னங்க பண்றது? நீங்க அந்த இன்ஜெக்ஷனுக்காக கார்பன் டெபாசிட் ஆகுன்னு சொன்னீங்களே, நீங்க சிங்கிள் இதுக்கே அப்படி சொல்றீங்க. இது டியூவலுக்கு எப்படி இருக்கு? அவங்க பிராண்டை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு, அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. சரி, நம்ம அடுத்த இதுலயே போகலாம். அடுத்த ஒரு 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேல நம்ம போனோம்னா நிசான் மேக்னைட் ரெனால்ட் கைகர். ரெனால்ட் கைகர் இஸ் டியூ ஃபார் அப்டேட் இல்லைங்க. வெயிட்டிங். மேக்னைட் வந்து பாத்தீங்கன்னா 100% காசுக்கு கொடுக்குற காசுக்கு தகுந்த ப்ராடக்ட் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. Performance காலை வச்ச வைப்ரேஷன் இருக்க கூடாது, பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வேணும், பிக்கப் வேணும். அதெல்லாம் கிடைச்சா ஒண்ணும் கிடைக்காதுங்க. அது எல்லாம் அது பில்ட் காஸ்ட் அப்படின்ற மாதிரி தானே பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப அது என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க. காசுக்கு தகுந்த பணியாரம் அந்த வண்டியில அவ்வளவுதான் இருக்கும். வண்டி பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு, அவ்வளவுதானே வழியே. மற்ற எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். இதுல பிரஸ்ஸா அப்படின்னு வரப்போ ரிலையபிளா இருந்தாலும் அதுல பர்சனலா நான் ஃபீல் பண்ணது என்னன்னாங்க, அந்த ரியர் சீட்டோட குலுங்கல். எனக்கு அது கன்ஃபார்மா இருக்கு. அது என்னுடைய இப்போ உங்க ஊருக்காரர் ஒருத்தர், நான் ஃபர்ஸ்ட் பிரஸ்ஸா யூசர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணப்போ ஒருத்தர் மீட் பண்ணி பேசியிருந்தேன். அவர் இப்போ கிட்டத்தட்ட 58,000 60,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டார். அவர் பொழுதுனைக்கு சொல்றது என்னன்னா, பின்னாடி உட்காரவே முடியலைங்க, குழி இருந்ததுன்னா போட்டு உழுக்குதுங்க. இப்படி ஆட்டிட்டு இருக்கு. நான் அன்னைக்கே சொல்றேன், நான் எடுக்க வேண்டியதுன்னு கடைசி நேரத்தில் பாயிண்ட்ல தான் மாறிச்சு ஸ்விஃப்ட்டுக்கு. இல்லைன்னா பிரீஸாக நான் ஐடியா எடுத்திருப்பேன். பேக் சீட்டுங்க எடுத்தேன். என்னோட ஒய்ஃபு நானும் உட்காந்து பேக் சீட் உட்காந்தோன்னா தான் முடிவு பண்ணோம். ரொம்ப நார்மல் டேர்னிங்கே பயங்கரமாக ஆட்டுது போட்டு பாடி ரோல். இப்போ இதில் வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு ஆள் தான் கியாவோட சிரோஸோ எது சொன்னாலும் நான் ப்ரெசன்டேஷனில் கேட்டு சொல்கிறேன். நீட்டாக பேசுங்க இங்கிலீஷில், நம்ம இந்தியன் இங்கிலீஷில் பேசுங்க. நீங்கள் ஃபாரின் இங்கிலீஷ் பேசக்கூடாது. ஹுண்டாய் சைரோஸ் அப்படி பேசணும். கியா சைரோஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, டீசல் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டரோட கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு வந்ததுன்னா அந்த வண்டி மட்டும் காலைல ஒரு டாப் அண்ட் மாடலே வந்து 20 லட்சம் கிட்ட வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி பிரைஸுங்க. இப்போ எனக்கு நான் 3 வண்டி புக்கிங் எடுத்துட்டேன் சைரோஸ்ல. இப்போ நம்ம சர்க்கிளில் 3 வண்டி டீசல் தான் இருக்கு. டீசல் 2 பெட்ரோல் 1. அந்த ஹிண்டையோட 1 லிட்டர் டர்போ பெட்ரோலில் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த பிலோ டர்போ ஸ்பூன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்போ லேக்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக அதில் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்டர் வச்சு செய்வான். இன்னைக்கு அந்த 13 to 15 லட்சம் 16 லட்சம் பட்ஜெட்லிங்கன்னா, இப்போ நான் டீசல் வாங்கணும் அப்படின்னா நெக்ஸானில் இருக்குது, 3XO இருக்குது, நான் வென்யூலி இருக்குது. ஓகேங்களா, இதை விட்டுட்டு நான் காம்பேக்ட் இது 3லையுமே என்ன பிரச்சனை சொல்கிறேங்க, பிரஸ்ஸால குலுங்குது. ஹிண்டை வென்யூல கியா சோனட்ல ரியர் சீட் ஸ்பேஸ் பிரஸ்ஸாங்கிற பாருங்க. கியா சோனட்ல ஹிண்டை வென்யூல ரியர் சீட் ஸ்பேஸ் கிடையாது, ரைட்டா கம்மி. உங்களுக்கு 3X சூப்பரா இருக்கும், தி பெஸ்ட். இப்போ இதுல தான் எல்லாருமே கேட்கறது, ரிலையபிலிட்டி வேணுங்கிறீங்க, கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் வேணுங்கிறீங்க, ஸ்பேஸ் வேணுங்கிறீங்க. இது எல்லாமே கிடைக்கிற ப்ராடக்டா தான் நான் கிளம்புறேன். கியா சைரோஸ் இதை நான் அப்படியே சொன்னேன் இல்லை, ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு, இத்தனை வேணுமாமா, பட்ஜெட் எவ்வளோ இருக்கணும், 10 ரூபாய் கீழே இருக்கணும், எல்லாமே வேணும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பூர்த்தி செய்யறதா இருக்குது. பட் டிசைன் தான் ஒரு சில பேருக்கு வந்து சைரோஸுங்க அப்படி கிடையாதுங்க. சில வண்டிகளை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பிடிக்குங்களா? ஏதோ படத்துல தனுஷ் சொல்லுவாப்புல, என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும். தெரிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இப்போ ஆக்சுவலா வந்து ஷோரூம்ல கேட்டா என்ன சொல்றாங்க, நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, நிறைய பேர் வந்து பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நம்பர்ஸ் இது பண்ணும். அதுவும் சைரோஸ் நல்லா பண்ணு. அந்த ஹெச்டிக்கு ஆப்ஷனல் வேரியன்ட்லாம் வந்து சரியான வேல்யூ. நானே எக்ஸ்ட்ரா ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த பிரைஸ் பாயிண்ட்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 6 சம்திங் தானே. பட் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஒரு மைக்ரோ எஸ்யூவி நல்ல இது வரும்னு. பட் அவங்களுடைய அது நிறைய பேர் சொன்ன விஷயம் அந்த ஷேப்புன்னு. எனக்கு அந்த ரியர் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. இல்லைங்க, சஸ்பென்ஷன் தவிர குறை இல்லைன்னு. ரியர் சஸ்பென்ஷன் ஒண்ணுதான், அதுலயுமே அந்த லுக்கு சில பேருக்கு. இப்போ சைரோஸ்ல நான் என்ன ஃபீல் பண்ணா, அந்த ஹெச்டிக்கு ஆப்ஷன்ல 15 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. 25 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்டீங்க, வண்டியும் டால் பாயா இருக்குது. அப்ப 15 இன்ச்சுங்கிறது எந்த அளவுக்கு டிராக்ஷனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு யோசனையா இருக்குது இல்லைங்க? இல்லை, அது கண்டிப்பா கொடுக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க
நார்மலாக நீங்கள் ஒரு இன்னோவா எடுத்துக்க, பழைய இன்னோவா 2007 இருந்து இருக்குல்லுங்க வண்டி. எப்போ வந்தது? 2006 வந்தது. அந்த வண்டி 2015 தான் நிறுத்தின அந்த வண்டியை. 15 வரைக்கும் 15 இன்ச் அலாய் தான். ஆனா அது வெயிட் இருந்தது இல்லைங்கண்ணா. இப்ப இந்த மாதிரி கார்கள்லாம் 15 இன்ச் தான் சொல்றேன். அவ்வளோ வண்டிக்கே 15 இன்ச் போட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும்போது இந்த வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். ஓட்டி பார்ப்போம். நாளைக்கு ஓட்டி பார்த்துட்டு சொல்லுவோம். சரிங்க. இப்போ இதை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு வீல்னால எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி வராது. இப்போ நீங்கள் வந்து இதே இன்னோவா கிறிஸ்டாக்கு 16 இன்ச் போட்டிங்கன்னா நல்ல டயர் லைஃப், கம்ஃபர்ட் எல்லாமே இருக்குது. பட் 17 இன்ச் போட்டிங்கனாலும் கம்ஃபர்ட் இருக்குது. பட் டயர் தேய்ச்சி போடுது. கம்பெனிக்காரங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கே தெரியல. சாரி சார் 17 இன்ச் ஃபெயிலியர் அப்படின்ட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட 15, 16, 17 3 வீலுமே வருது. இதில் சைரோஸ்லையும் 15, 16, 17 டாப் எண்ட்ல 17ங்க. டாப் அண்ட் மாடல்ல ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். பெட்ரோல் போனீங்களும் சரி, டீசல் போனீங்களும் சரி, ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான். ஃபுல்லி லோடடா. அதுக்கு பேர் என்ன? HDX ப்ளஸ் ஆப்ஷனல். இதற்கு அடுத்து காம்பாக்ட் செடான்ஸ். காம்பாக்ட் செடான்ஸ் அப்படின்னு வரும்போது வெர்னா, சிட்டி. காம்பாக்ட் செடான்ஸ் இல்ல, செடான்ஸ். சரி, ஓகே. அதானே காம்பாக்ட். காம்பாக்ட்னா சப் 4 மீட்டர் தான் வரும். ஏங்க SUV மட்டும் காம்பாக்ட் மீங்க, சப் 4 மீங்க, செடான் நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க. உங்கள மாதிரி ஆட்கள் தான் நான் சொன்னேன். எல்லாரும் அதாவது அதுக்கு என்ன பேர் இருக்குதோ அதை தான் நான் சொல்ல முடியும். காம்பாக்ட் செடான்னா அமேசி இதையும் சொல்லுங்க. அது சப் 4 மீட்டருங்க. அதான் காம்பாக்ட்னா சின்னதானே. இது வந்து செடான். சிட்டி, ஸ்லேவியா, வெர்டஸ். சரி, இதுல வந்து இந்த நாள்ல வந்து சியாஸ் சொல்றீங்க. சியாஸ்ங்களா? அது அவங்களே விட்டுட்டாங்க. லிஸ்ட்லயே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. சியாஸ் விட்டுட்டாங்க, மாருதியே விட்டுட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? இருக்குது இல்ல. ஒரு கடைசியா எனக்கு தெரிஞ்சு ஒரு ESP அப்டேட் கொடுத்தாங்க. ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் போனா போதும்னு கொடுத்தாங்க. அதுல ஒரு அட்லீஸ்ட் வந்து சைட்ல தான் ஒர்க் பண்ண முடியல, ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ண முடியலனால ஒரு 4 ஏர்பேக் இந்த எட்டிகால பண்ண கதையாவது பண்ணியிருந்திருக்கலாம். அதை அப்படியே விட்டுட்டாங்க. என்ன அந்த பட்ஜெட்குள்ள, அந்த பட்ஜெட்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15 lakhs டாப் அண்ட் மாடல். நீங்க இதுல பேசிக் தான் வாங்க முடியும். அதுல டாப் அண்ட் மாடலே போலாம். அப்புறம் 100% ரிலையபிள் தான். 1.5 நல்லா இருக்குங்க. 1.5 நல்லா இருக்கு. அருமையான சொகுசு. ஸ்டில் வந்து அந்த K15B வரது அதுல தான். ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கு. 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். அவங்க மண்ண சேட்டை இருக்குது. ஏதோ இப்பதான் வந்து ஆதாம் மேவல் காலத்துல இருந்து இப்போ 6 ஸ்பீடுக்கு வந்துருக்காங்க. 4 ஸ்பீடு. இன்னைக்கு ஜிம்னில 4 ஸ்பீட். அதான் அந்த K15B இருந்துச்சுன்னா 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். திருப்பி 15C எடுத்து வந்து நாங்கள் 6 ஸ்பீடு மாற்றி அது கேலிப்ரேஷன் பண்ணி எத்தனை வேலை இருக்குது. அதுக்கப்புறம் 4 வீல் டிரைவை திருப்பி வந்து நான் இன்னைக்கு எல்லாம் மக்களிடம் இதுதான் வண்டி வாங்கி இஷ்டம்னா இல்லைன்னா விட்டுரு, வேற வேலை பாரு. அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆமாம், முதல்ல நம்ம இன்ஜின் சிலிண்டர் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். வண்டி நல்லா இருக்கா, லுக்கு நல்ல சொகுசு, நல்ல மைலேஜ், நல்ல விலை கம்மி, செலவு கம்மி, அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். இந்த ஜென் ஆகட்டும், எஸ்ட்ரீம் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு இந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்னும் கூட தெரியாது. இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் 3 சிலிண்டர் பற்றியே பேசுகிறாங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே 3 சிலிண்டர் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டார்டிங்கில் தான் ஆல்டோ 3 சிலிண்டர் தான். அந்த ஆல்டோ பற்றி யாருமே பேசலாம்ப்பா. அன்னைக்கு 3 சிலிண்டர், இன்றைக்கி ஆல்டோவை சொல்கிறாங்க ஆல்டோ 3 சிலிண்டருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கே இது இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கூட சொல்கிறது ஒரு 800 ஒன்று போச்சு பார்த்தீங்களா? ஒரிஜினாலிட்டியாக போச்சு இல்லைங்க. அப்புறம் அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், இதுவும் ஓடிச்சுன்னா மக்களுக்கு நல்லது அப்படின்றது தான். இந்த வெர்னா சிட்டி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் ஓல்டு ஸ்கூல் ஆதாம் மேவல் காலம் 1998 சிட்டி அப்படியே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்டு. எத்தனை வருஷமா அந்த லெகசி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்படி சிட்டிங்கிறது காலையில் வரும்போது ஓட்டா சிட்டி பார்த்தேன் ஒரிஜினாலிட்டியா. செகண்ட் ஜெனரேஷன் சிட்டி அண்ட் வெர்னா எனக்கு பர்சனலாக ரிலேபிளாக நம்ம வந்து ஒரு 5 to 10 years நீங்கள் ஸ்பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெர்னாவோட 1.5 வெர்னால எனக்கு தெரிஞ்சு அந்த டியூப் லைட் மட்டும் கட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சீரியல் செட் லைட் இருக்குல்லங்க. ஏங்க சரி, அதை பிராண்டை சொல்லி சொன்னால் அதுக்கு நீ திட்டுவீங்க. ஏங்க இன்னொரு பிராண்டில் வச்சா அதை டியூப் லைட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ விர்டஸ்க்கும் வெர்னாக்கும் போட்டின்னு வந்து இல்லைங்க, ஒரே நிமிஷம். விர்டஸ்க்கு வெர்னாக்கும் போட்டின்னு வந்ததுன்னா உடனே அது டியூப் லைட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். வேற என்ன சொல்ல முடியும்? அந்த 1.5 TG என்ன பேய் பிரிக்கிறீங்க. சூப்பராக இருக்கும் டர்போ. ஆனா நம்ம அதை சொன்னோம்னா உடனே வந்து Volkswagenோட 1.5 நீங்க பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா உண்மையிலுமே அந்த 1.5 TGD அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. அந்த நல்ல வண்டி அதில். பட் டீசல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான் நீங்க வேற இல்லைங்கிறீங்களே, அதான் எனக்கு வருத்தமா இருக்குது. 1.5 வரும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க. சரி
நானும் ஒன்று வெளிச்சம். அதில் வந்து வெர்னாவோட பேஸ் மாடலும் சிட்டியோட பேஸ் மாடலும் 13 ரூபா அந்த 15 லட்சம் பட்ஜெட்டில் வருது. அதில் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெப்பியான ஒரு டிரைவ் கிடைக்கணும் நேச்சர் ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த ஹோண்டா சிட்டியோடது இருக்கலாம். அது வந்து லார்ஜர் கேமில் ஸ்மாலர் கேமில் ப்ளே ஆகிறனால லோயர் ஆர்பிஎம்ஸில் கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போனோம், நல்ல மைலேஜும் கிடைக்கும். விரட்டினோம்னா மைலேஜ் போயிடும். வெர்னா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் எப்படி இருந்தாலும் 15 கிடைக்கும் இல்லைங்க? கண்டிப்பாக கிடைக்கும். 15 கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் தான். வெர்னால் இருக்கிறது பிரச்சனை இல்லாத இன்ஜின், பல வருஷமாக இருக்கக்கூடியது தான். டீசல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே. அடுத்தது வரும் அவங்க கம்பெனிலேயே போகலாம். கரெக்டாக செல்டாஸு இதெல்லாம் ஒரு 5 ரூபா பட்ஜெட்டில் பேசிக் மாடல். அந்த பெட்ரோல் மாடல் இ மாடல் போனோம்னா அந்த செட்டு கிட்ட எதுவும் வராது. இஎக்ஸ் மாடல் போனோம்னா செட்டு மற்ற விஷயங்கள் சின்ன விஷயங்கள்லாம் வந்துடும். அந்த பக்கம் செல்டாஸ் அதே கதை தான். அப்புறம் இவங்க கிராண்ட் விட்டரா ஹை ரைடரோட பேஸ் மாடல் ஹை ரைடர் போகலாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் போட்டோம்னா போதும். ஏன்னா கிராண்ட் விட்டரா தி பெஸ்ட். அந்த பேஸ் மாடல்ங்கிறது நல்ல வேல்யூ ஃபார் மணி. பிக்கப் கம்மியாக இருக்கும், பட் இருந்தாலும் இங்க முதிச்சிங்கன்னா அது அங்கே போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். ஓவர்டேக் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதரமாக தான் பண்ணி ஆகணும். ரேஸுக்கு அப்புறம் போகிறோம் வாங்கிட்டு டே டு டே யூசேஜ் அப்படிங்கும்போது அது எனக்கு தெரிஞ்ச கணக்காக தான் இருக்கும். கணக்கான வண்டி 13 அந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் எஸ்யூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரெட்டா, செல்டாஸு, விட்டரா ஹை ரைடரோட அந்த பேஸ் மாடல்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக ஒரு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து லாங் டேர்முக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா தாங்க இருக்கும். இப்போ அந்த 8 to 15 லட்சத்துல பெட்ரோல் பத்தி வரும். ஈவிஸும் வருங்க. ஈவிஸ் அப்படின்ற பட்சத்துல வந்து பஞ்ச் இருக்குது, டியோகா இருக்குது, வின்சர் இருக்குது, அப்புறம் சிட்ரான் அவங்களோட EC3 இருக்குது, நெக்ஸான் இருக்குது. ஸோ இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்ச் நல்லா நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பஞ்ச் நல்லா பண்ணிட்டு இருக்குது. அந்த ஆக்டிவ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருந்தாங்க. அது ஓரளவுக்கு அந்த ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கல. ஹை ரேஞ்ச் அது பேர் என்ன? எதுங்க? லாங் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் எனக்கு மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் ரெண்டுமே அந்த பட்ஜெட்ல அவங்களால எடுக்க நல்லா இருக்கு. அப்புறம் வின்சர், அதாவது என்ன சொல்றதுங்க, அது பெரிய குழப்பம். இன்னும் எனக்கே அந்த பிளான்ஸை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வேணா எடுத்துட்டு வரலாம். அது போட்டா தான் கொஞ்சம் கிளியரான ஷார்ட்ஸ் சொல்லவே முடியாது உங்களால. அது சில விஷயங்கள் வந்து அவங்க பிரைவேட் ஃபைனான்ஸ் அவங்க போடணுங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அந்த மாதிரி எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வீடியோ போகிற அளவுக்கு நான் இல்லையே. கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பாருங்க, பிடிச்சி ஒத்து வந்து எடுக்கல விட்டுருங்க. ஸோ ஏன்னா அவரு நம்ம மூலப்பாளையம் பிரான்ச் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிங்கல்ல, அவர் இப்போ வந்து வின்சர் வந்து ஃபுல் பிரைஸ் கொடுத்துருக்காரு. 16 லட்சத்துக்கு எடுத்திருக்காரு. 240 ரேஞ்ச் கேரண்டீடா கிடைக்குது. நல்லா இருக்குது எல்லா விதத்துலயுமே ஓகே. பட் எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா அதுல இன்னொரு பேட்டரி பேக் இருந்து இன்னும் கொஞ்சம் அதிக ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு லான்ச் ஆகிற உண்டா கரெக்டாகவே 473 BE6 9E வந்து இன்னைக்கு எபோவ் 500 600 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க அடுத்த லெவலுக்கு வந்துடணும். பேட்டரி எல்லாம் வந்தால் தான் வளரும். ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது எதுவுமே இன்னும் ஓடலை, லாங் டேர்ம் ஓடலை. பட் நெக்ஸான் ஓடி இருக்கு கிட்டத்தட்ட. நெக்ஸான் 60-70 பார்த்துருக்கீங்க. அதான் சொல்றேன், நெக்ஸான் ஓரளவுக்கு ஓடி இருக்கு. பட் ஸ்டில் என்னோட சஜஷன் வந்து அது வந்து செகண்டரி காரா இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னொரு கார் நீங்க வச்சிருந்தீங்கன்னா செகண்டரி காரா வேணா நீங்க ட்ரை பண்ணலாம், பஞ்ச் அண்ட் டியோகோ. ஸோ ஓவராலா என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த 8 to 15 லட்சத்தில் என்னென்ன கார்கள் இருக்குதோ அது எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் சொல்லியிருக்கும். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பாக இருப்போம். ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. ஸோ அதை செஞ்ச வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. நன்றி, வணக்கம். டாடா, டேக் கேர்.